நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியாக சந்தித்திருக்கின்றோம். இந்த கிபுல் ஓயா திட்டம் சார்பாக தற்பொழுது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அனுர அரசு கிபுல் ஓயா திட்டத்தினூடாக எவ்வகையான செயற்பாடுகளை அபகரிக்கப் போகிறது, எவ்வகையானதை முன்னெடுக்கப் போகிறது என்பது சார்ந்து வருகின்றது. அதுக்குத்தான் சொல்வார்கள், வெளுத்ததெல்லாம் வெண்ணெய் அல்ல, இப்படி ஒரு பழமொழி தமிழிலேயே வழக்கமாக இருக்கிறது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உலகத்துக்கு துணையாக வந்து சந்திரனை போல அரசாங்கத்துக்கு துணையாக வடக்கை பற்றி வைக்கும் முக்கிய அரசியல் பிரதிநிதி ஒருவர் கிபுல் ஓயா திட்டம் தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் தமிழ் மக்கள் மத்தியில் விமர்சனங்களை சுமந்து வருகின்றன. குறித்த திட்டம் இன மத அடிப்படையிலான நோக்கங்களோடு முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் தவறானது. அரசியல் உள்நோக்கத்தோடு பரவப்படுகின்ற தவறான தகவல்கள் என்று அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன. கிபுல் ஓயா திட்டம் குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ அல்லது சமுதாயத்துக்கோ எதிரானதாக அல்ல. அது தேசிய அபிவிருத்தி, விவசாய வளர்ச்சி மற்றும் நீர் வள முகாமைத்துவத்தை இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் ஆகும். இந்த ஆட்சியின் கீழ் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் எந்த விதமான விதமும் இல்லை. அனைத்து மக்களையும் சமமாக கருது கொண்டதனாலேயே அரசாங்கம் செயல்படுகிறது என்றபடியும் சொல்லப்படுகிறது. தமிழ் கட்சிகள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளின்படி கிபுல் ஓயா திட்டம் பாரம்பரிய தமிழ் மக்களில் நில அபகரிப்பையும் மக்கள் தொகை மாற்றத்தையும் கொண்டதாக நோக்கமாக இருக்கிறது என்றபடியும் சொல்லப்படுகிறது. உள்ளூர் மக்களின் சம்மதமின்றி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்க மதிப்பீடுகள் போதிய அளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் நில உரிமைகளும் அதே போல சமூக உரிமைகளும் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்று சொல்லியும் எந்த ஒரு சமூகமும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட அனுமதிக்கப்படாது என்ற விடயமும் சொல்லி நிற்கின்றது. சட்டத்துக்கு முரணான நில கையகப்படுத்துதல் எதுவும் இடம்பெறாது என்றும் திட்டம் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உரிய சட்ட நடைமுறைகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்ற விடயமும் அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்றன என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல வடக்கில் அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன, தமிழ் மக்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டன. கடந்த அவரது கால கட்டத்துல வந்து எல்லாம் அரசாங்கத்தோடு ஒட்டுண்ணியாக இருந்த தமிழ் கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் பொழுது பொங்கி எழுகின்றன. தமது அரசியல் இருப்புக்கு அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியால தான் ஆபத்து என்பதனால அவர்கள் மக்கள் நலன் திட்டங்களில் கூட அரசியல் சாயம் பூசி ஒரு இழிவான அரசியலை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வடக்கை பொறுத்தவரையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர் கூறுவது போல இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியை தான். ஆனால் அப்படியான ஒரு திட்டம் செயற்படுத்தப்படுமானால் இந்த நாடு 1930களில் இருந்து தமிழர் தாயக பகுதிகளில் சிங்கள ஆக்கிரமிப்புகளை கண்டு வந்திருக்குது. 50களில் கல்லோயா திட்டத்தில கந்தலாய் அல்லை திட்டத்தில உணர்ந்திருக்கின்றது. தமிழர்களின் இதயபூர்வம் பூமியான மணலாற்றை வெளியோயாவாக மாற்றி இருக்கிறது என்ற விடயத்தை இங்கு நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. பூர்வீக தமிழ் கிராமம் கொண்ட அம்பாறை மாவட்டத்துல திகாமடுள்ள என்ற சிங்கள மாவட்டமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் தலைநகராக இருக்கக்கூடிய திருகோணமலை கடுமையான நில ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதிக அளவிலான நிலம் வந்து சிங்களமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி மட்டக்களப்புல வந்து மயிலத்தவடு மாதவனை மேய்ச்சல் தரைகளை புலனறுவையில் இருந்து வந்த சிங்களவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அங்கு கால்நடைகள் கூட மேய முடியாத நிலை 400 சிங்களவர்களுக்கு 32 பௌத்த விகாரிகளில திருகோணமலையில் குச்சவெளி பிரதேச சீராளர் பிரிவில் 50 வீத காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. கன்னியா, திருக்கோணேஸ்வரம், கையிட்டி, நிலாவரை, கல்லடி, மலைநீலி அம்மன், இலங்கை துறை முகத்துவாரம், கந்தசுவாமி மலை, குருந்தூர் மலை, நீராவியடி, வெடுக்கனாரி மலை என நீண்ட பட்டியலை தயாரித்து கொண்டு நீதி கோரிக்கொண்டிருக்கின்றது. தமிழ் சமூகம் லங்காபட்டுணை என பெயர் மாற்றப்பட்ட இலங்கை துறை முகத்துவாரம் என்ற சிங்கள என்ற இடங்கள் வந்து தமிழ் கிராமங்களாக பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கின்றது. தமிழர் தாயக நிலம் விழுங்கப்பட்டு முழுவீச்சில் பௌத்தமயமாக்கப்பட்டு மிக பெரும் ஆக்கிரமிப்பு நிகழ்கின்ற மண்ணில் அரசியல் செய்யும் நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக ஏனையவர்களை இனவாதிகளாகவும்
மஹிந்தவின் ஒட்டுண்ணிகள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே வடக்கை பொறுத்தவரையில் அரசியல் எப்படி செய்யப்படுகிறது, சுயலாப அரசியலாக முன்னெடுக்கப்படுகின்றது என்பதையும், தமிழர்களுடைய உரிமைகள், மரபுகள், தமிழர்களுடைய அடையாளங்கள் மழுங்கடிக்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக நீதிகள் கோரி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற இடமாகவும் இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது இந்த திட்டம் சார்ந்தும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.